தான். ஹலோ கேஸ், ஸோ வந்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி சார் வந்து ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க கப்பல், அவங்க கூட வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சார் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனிவர்சரி விஷஸ் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி சார். சார் எங்களெல்லாம் மேரேஜ்க்கு கூப்பிடல, இருந்தாலும் வந்து ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க நீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூக்கு தேங்க்யூ சொல்லணும். ஸோ இப்போ எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டு கேட்டோம்னா அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ப்ரோ வந்து எடுத்தோடனே ஒரு ஹெல்ப்பு சப்போர்ட் கேட்டால் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அதோட கேரக்டர் அப்படி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து இப்போ பைக் எடுக்கிறீங்க ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட சக்ஸஸில் நீங்கள் எடுங்க, அதுதான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இந்த என்னடா பேசுகிறேன் எனக்கு அதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ரொம்ப வளர பேச விரும்புகிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க. எனிவேஸ் நாங்கள் மிஸ்ஸஸை கேட்டதான் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வர முடியல, நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஒரு கப்பலாக பார்த்துருந்தா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனிவேஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவே பெரிய ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் கமிங் சார். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிராவலர் மாதிரி எழுதுங்க சார். ஹலோ கைஸ், ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே பைக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ பைக்னாவே எங்கே இருந்தாலும் தேடி போய் ஈவெண்ட்டை கலந்துக்கணும்னு ஆசை வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணி இந்த பைக் ஃபீல்டில் இருக்கேன். நமக்கு விஷ்ணு மோட்டார்ஸ் ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் வந்து என்னை வந்து அங்கேருந்து இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. நான் அவருக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பைக்கு அவர் ஃபஸ்ட் விஷயம். நான் வந்து ரொம்ப தூரம் போய் நான் ஒரு ஈவெண்ட் போவோம், இல்லை இந்த மாதிரி ஈவெண்ட்டில் கூப்பிட்றாங்க, எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்கன்னா நான் ரொம்ப தூரம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு கடையும் என் பைக்கும் தான் எனக்கு மெயினே. ஆக்சுவலாக நான் கடையை விட்டு கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லை, ஓப்பனாக சொன்னேன், ஒரு எமர்ஜென்சி தவிர. ஸோ நம்ம மெயின் அதை விட்டுட்டு நான் வந்தேன்னா நம்ம ப்ரோக்காக மட்டும்தான். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். ஸோ பைக்கோட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி விஷயம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாமே. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை, கடை வச்சுருக்கேன், நேராக நீங்கள் வரலாம். எங்கேனாலும் ஆன்லைன் பூரா ஷிப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேணாம், A to Z நம்மகிட்ட எல்லா அக்சஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்காக மட்டும்தான் நான் பைக் கடை வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ரைடர்ஸு ட்ராவலர்ஸு இவங்களுக்காக மட்டும்தான். ஆல்ரெடி அந்த ப்ரொமோஷனுக்காக நான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் லாஸ்ட் டைம் அஸ்கர் நான் ஈவன் நான் பண்ணிட்டேன் ப்ரொமோஷன் உங்களுக்காக. இந்த வாட்டி ஒரு 5 மினிட்ஸ். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு லாபம், உங்களுக்கும் லாபம். பைக் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக தான் பைக் எடுப்பாங்க. ஸோ பைக் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். கியர்ஸ், ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டாதீங்க. வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா பேர் என் கூட இருக்கவங்களே நான் இழந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் நிறையா பேர் வந்து புதுசாக பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்க வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பைக் கேட்குறீங்க, அடம் பிடிக்கிறீங்க. நான் அடம் பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன். என் கடையை திருப்பி சொன்னால் அது இன்னொரு 2 நாள் இருக்கலாம் என் கதையை சொன்னோன்னா. ஸோ பைக்ஸ் வந்து என்னோட பார்ட் ஆஃப் லைஃப். டெய்லி இப்போ வரைக்கும் பொண்டாடி திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். பைக்கை பற்றி பேசாத நாளே இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு பைக்குக்கு வாங்கணும்னா வாங்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் பைக் கிரேஸ் குறையவே கிடையாது. ஸோ 25-30 பைக் மாற்றிருப்பேன். இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு பைக்கோட கிரேஸ் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் ஃபார் பைக்ஸ். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மைண்ட் செட்டில் வந்து பைக் எடுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபஸ்ட் பைக் வந்து நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப ப்ளஸ் பண்ணுவீங்க உங்கள் பேரண்ட்ஸை. ஸோ நீங்கள் வந்து பைக் எடுத்து அதை வந்து அந்த ஏஜில் நீங்கள் எக்ஸைட்டாக ஓட்டுவீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கீங்க. ரொம்ப யாராவது தூண்டி விடுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது மாதிரி ரேஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த ஏஜோட கிரேஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓட்டுறது பெஸ்ட்டு.
ஸோ நான் மெயினாக சொல்லிக்கிறதுனா கியர்ஸ் போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா 95% உங்களுக்கு உயிர் பிரச்சனை இருக்காது. நான் சொல்லணும்னா ஹெல்மெட் தான் மஸ்ட்டு. ஜாக்கெட்லாம் போட்டிங்கன்னா சுத்தமாக இருக்குது. நானே நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். ஜாக்கெட், க்ளவுஸ், பூட்ஸோட சின்ன காயத்தோட நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அதனால் கியர்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. பைக் வாங்குற முன்னாடி ஃபஸ்ட்டு கியர்ஸ் வாங்கிட்டு போகிறது வந்து நான் உங்களோட நீடுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட காஷன் தான். ஒரு ஷோரூம் போய் பைக் எடுக்கிற முன்னாடி ஹெல்மெட்ஸோடு போயிடுங்க. பைக்கு முன்னாடி ரைடிங் கேஸோடு போங்க. இந்த மாதிரி காஸ்ட்லி பைக்லாம் போகிறப்ப சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஹெல்மெட் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வாங்குறீங்க. அது கூட வேணாம், ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டோடு வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் விஷ்ணு மோட்டார்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ப்ரோ. கரெக்ட், உங்களை பற்றி பெருமை என்ன சொல்லுங்கள். ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. நிறைய விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ பேர் கேட்டாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப வேல்யூபிளான வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க, பைக்ஸை வாங்குங்க, அடுக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம ப்ரொமோஷன் பண்ணது எல்லாருமே பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே பைக் பிடிக்கும். அதுக்காக தான் எல்லாரும் நல்லா கேதர் ஆகி எல்லாம் வெளியில் போகிறதே இல்லை. அதனால மோஸ்ட்டாக ஓகே தான். ஓகே, ஜாலியாக இருக்கு சார். அப்படி இங்கே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அடுத்தது ஸோ நீங்கள் வந்து ஓகே, ரொம்ப கால் வலிச்சதுன்னா ரொம்ப பொஷன் பண்ணணும், இல்லைன்னா இப்படியே இருந்துக்கலாம். ஓகே, ஹெட்டை மட்டும் இப்படி மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. பிரதீப் பிஸ்கட் நீங்கள் வச்சு விடுங்க. எல்லாருமே வந்து சார் தலைக்கு மேலே நடக்க போகிறாங்க பாருங்க. ஓகே, சீட் பண்ணக்கூடாது, தலையை நல்லா சாய்க்கணும். ஓகே, ஓகேவா? பண்ணிக்கோங்க. விட் பிளான்னா இப்படி, ஸ்வாப் பிளான்னா ஓகே. சார் நினைக்கோங்க, சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார். சார் நீங்களும் நினைக்கோங்க. விட் பிளான்னா உள்ள, ஸ்வாப் பிளான்னா விடுங்க. ஓகே ஓகே, எல்லாம் ரெடியா கைஸ்? ரொம்ப ஸ்பீடாக வந்து பைக் மாடலோட நேம் நான் சொல்ல போகிறேன். விட் பிளான் அப்படின்னும் போது அவங்க சர்க்கிளுக்கு உள்ளே போவாங்க, ஸ்வாட் பிளான் போது அவங்க சர்க்கிளுக்கு வெளியில் வருவாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணுங்க, யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே சரி, எல்லாம் ஒரு அதுக்குள்ள டயர்ட் ஆகிட்டீங்களா? இன்னும் டிஜே பாட்டிலாம் இருக்கு. சூப்பரான ஒரு ஆஃப் போட்டு எல்லாருக்கும் ஒரு கை தட்டி கொடுத்துடலாமா? நல்லா கை தட்டினா தான் அவங்க கேம் விளையாடுவாங்க. அப்போ தான் டிஜே பாட்டி இருக்கு. ஓகே, விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், அவுட்டே. ஓகே ஓகே சார், நீங்க வந்துருங்க. ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான். ஓகே சார், நீங்களே வந்துட்டீங்க. வாங்க இப்படி வந்துருங்க. விட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான். இப்படி எல்லாரும் அவுட் ஆகாம இருந்தா அங்க வந்து தக்காளி இது முட்டையெல்லாம் எடுத்து அடிச்சிடும். ஒழுங்கா சீக்கிரம் அவுட் ஆயிடுங்க சார். விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், அவுட்டே. ஓகே, ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், விட் பிளான். டிலே ஆகி வந்தா அவுட். இல்ல இல்ல, திரும்ப வரல. விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், விட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான், ஸ்வாட் பிளான், விட் பிளான், ஸ்வாட் பிளான். வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பேர் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப பேர் வந்திருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எதுக்காக அப்படின்னா, இந்த மூட்டில் வந்து நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலாம் விரும்பல. ஒரு 7 ஸ்லைடு தான், ஓகேவா? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிடறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஸ்கர்னா மோட்டார் சைக்கிள்
வெஹிக்கல்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு நம்ம ஏகப்பட்ட ஹஸ்பண்ட் லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கை தூக்குறீங்க, ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்களோ இப்போவே? ஓகே. இப்போ வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு கூட இடையில சம் ப்ராப்ளம்ஸ்னால அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாங்க, மறுபடியும் ரீபிராண்ட் பண்ணி மறுபடியும் வந்துச்சு. அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. பட் ஹஸ்கர்னா வந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட ப்ரொடக்ஷனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்டாப் பண்ணது கிடையாது. அப்போ இருந்து ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிளோட அப்டேட்ஸ் ஆகட்டும், இப்போ வரைக்குமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்காங்க. அதோட நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் மாடல் ஹஸ்கர்னா பிராண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்கர்னான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1689 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களோட பிராண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டூ வீல் ஃபீல்டில் வந்து என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா 1903 வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க. டுவர்ட்ஸ் 1903 ஸ்டில் நவ் 2024 இது வந்து சீட் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ இருக்கிறதுல அப்படியே வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 9.5 இருக்கும், அதில் 13.5 இருக்கும். இது எல்லாமே கஸ்டமர்ஸோட ஒப்பீனியன் கேட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னென்ன அவங்க ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒப்பீனியன்லாம் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நியூ வருஷம் சேஃபாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆனால் வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக போங்க. அது மட்டும் என்னோட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 minutes வேஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபன் தான். ஸோ 2 மினிட்ஸ்லாம் கேட்குறேன். இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு, இவ்வளோ க்ரௌட்ஸ் வந்திருக்காங்க. பர்சனலாக நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இந்த ஒரு மூமெண்ட் நீங்கள் பார்த்ததுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு? இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு தெரில இவ்வளோ பேர் வருவாங்களா இல்லை வரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுருவாங்களா அப்படின்னு தெரில. நம்ம ரொம்ப செலக்டிவாக தான் பர்சனலாக இன்வைட் பண்ணது வந்து ரொம்ப செலக்டிவாக தான் இன்வைட் பண்ணோம். மற்றபடி அப்புறம் சோஷியல் மீடியாவில் தான் போட்டோம். அதை பார்த்துட்டு இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்திருக்கு, ஹாப்பி தான். நீங்கள் வந்து டிஜே பார்ட்டிக்காக அவங்க வந்தாலும் அட்லீஸ்ட் பைக் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஈவெண்ட் வேணுமா? இன்னும் கிராண்டா, இன்னும் பெரிய அழகான விஜே அக்கா வருவாங்க. வேணுமா வேணாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நீங்கள் சூப்பராக கண்டக்ட் பண்ணணும். அது ஒரு சின்ன சஜஷன் உள்ளது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்ததே டிஜே பார்ட்டிக்கு தான் வந்திருந்தாங்க. சாங்கை போட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பை போட்டிங்கன்னா எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சார், 2 ஸ்டெப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா டிஜே பார்ட்டியில்? ஓகே போடலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், எஸ் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஃபி மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் தான் பண்ணிருந்தோம். மந்த்லி காஃபி மீட்னு சொல்லி ரொம்ப லிமிட்டடான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஎன் 360 பாய். இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதி ஜெம்சன் ப்ரோ தான். ஹலோ கேஸ், ஸோ வந்து நம்ம டிஎன் 360 பாய் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஊக்குவிக்கிற விதமாக, அவர் வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக எல்லா வீடியோக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவர் கண்டினியூவாக போடுவார். ஸோ இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக்ஸ் வியூஸ் அதிகம் வர அவங்க என்கரேஜிங்காக போடுவாங்க. நிறையா வந்து அவங்க கண்டென்ட்டை புதுசாக கொடுப்பாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே, நன்றி.
ஸோ எல்லாம் முடிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளம்பிடலாம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கள்ளக்குறிச்சி ஷோரூமோட மேனேஜர். ஸோ அண்ட் இவர் தான் நம்ம ஆல் பிரான்ச்சஸ்மே ஓனர். எந்த ஷோரூம்? சரியா, அவங்க முன்னாடி போட்டோம், நீ லாஸ்ட்ல போ, நான் இவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோல் 3 ஷோரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனர். ஸோ அவர் தான் வந்து இந்த மீட்டிங்கே வந்து காண்டாக்ட் பண்ணதே அவர் தான். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஷோரூம் அண்டை போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இவங்க வந்தாங்கனாக்கா அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நைட்டில் பெருசாக விளாக் பண்ண மாட்டேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னாக்கா நம்ம மதி ஜங்ஷன் ப்ரோ மீட் பண்ணோம். ஸோ அவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அவரையும் மீட் பண்ணது. மிஸ் மோட்டோ அடிக்ட்டும் அவரும் வந்திருந்தார். பட் ஆனால் அவங்க மிஸ்டர் மோட்டோ அடிக்ட் அவர் வந்திருந்தார். பட் ஆனால் மிஸ் மோட்டோ அடிக்ட் அவங்க வரவே இல்லை. ஸோ கப்பெல்லாம் மீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்களையும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அவர் வந்து ஈவெண்ட் நடந்துருக்கும்போது ஓகே கொஞ்சம் ஏதோ பர்சனல் கால் வந்துச்சுன்னு வெளியே போனார். அப்படியே சரின்னு நம்மளும் விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டா அவர் ஜங்ஷன் ப்ரோக்கிட்ட வந்து நம்ம ஜாலியாக பேசிட்டு நம்ம வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு. மறக்காமல் நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது தான் வந்து கள்ளக்குறிச்சியில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஷோரூமில் மட்டும் ஒரு காஃபி மட்டும் அரேஞ்ச் பண்ணி ஸோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மால் புக் பண்ணி இந்த மாதிரி டிஜே அந்த மாதிரி சம்திங்லாம் வச்சு ஸோ இந்தளவுக்கு இது பண்ணது. ஸோ அடுத்து நம்ம திருவண்ணாமலை ஷோரூம் இல்லை விழுப்புரம் ஷோரூமில் வந்து எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் கைஸ் கூடிய சீக்கிரத்தில் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க. டாட்டா பை பை, சி யூ. நான் தான் உங்கள் டிஎன்365. டாட்டா பை பை.